நேர்களே வணக்கம். இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு அறிவியல் விஞ்ஞானி கண்ணன் ஜெகதால கிருஷ்ணன் இணைந்துள்ளார். கேட்பதற்கு கேள்விகள் நிறைய இருக்கிறது. குறிப்பாக அவரது தியரி தொடர்பான பல கேள்விகள் இருக்கிறது. வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அறிவியல் விஞ்ஞானின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட இன்வென்ஷன்ஸ்லாம் என்னென்னு சொல்ல முடியுமா? இப்போ சார் இன்னைக்கு ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லி, டார்க் அப்படின்னா அன்னோன். டார்க் மேட்டருக்கு இன்றைக்கி ஆன்சர் கிடையாது. டார்க் எனர்ஜி எகெயின் டார்க் இஸ் அன்னோன். ஆட்டம்க்கு டெஃபினேஷன் கிடையாது. இன்றைக்கி லைட்டு பார்த்தீங்கன்னா ஒய் இட் இஸ் டுவாலிட்டி இன் நேச்சர். லைட் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் டுவாலிட்டி இன் நேச்சர்னு சொல்லுவாங்க. ஒய் இட் இஸ் ஹேவிங் டூ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நேச்சர். அதுக்கப்புறம் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது வரைக்கும் யாருமே ஆன்சர் பண்ணது கிடையாது. அந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். அது இல்லாமல் இப்போது லார்ஜ் ஹாட்ரன் கொலைடர்னு சொல்லி ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் சுவிட்சர்லாண்டில் இருக்குது. அது இல்லாமல் லைகோ எக்ஸ்பெரிமெண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 செட்டப் யூஎஸ்லேயும் ஒரு செட்டப் இந்தியாவில் 2025க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் எல்லாமே தப்பாக இருக்குது. சிலதுக்கு ஆன்சர் இல்லை, சிலதுக்கு தப்பாக இருக்குது. இப்போ என்னுடைய தியரி என்ன சொல்லுதுன்னா, தெர் இஸ் நோ ப்ராப்ளம் இன் தி எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ். த ப்ராப்ளம் இஸ் ஒன்லி இன் தி தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ் ஃபெயிலிங் டு இன்டரப்ட் த தியரி இன் த ரைட் வே. ஸோ என்னுடைய மாடலுக்கு பேர் த சூப்பர் ஸ்டாண்டர்ட் மாடல். இந்த சூப்பர் ஸ்டாண்டர்ட் மாடல் என்னுடைய சூப்பர்வைசர் ஊட்டியிலிருந்து ப்ரொஃபஸர் சத்யமூர்த்தின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த சூப்பர் ஸ்டாண்டர்ட் மாடல் இன்றைக்கி டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, ஒய் எலக்ட்ரான்ஸ் ஆர் டுவாலிட்டி இன் நேச்சர், ஒய் லைட் இஸ் இன் டுவாலிட்டி இன் நேச்சர், இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், இதெல்லாம் அன்னோன் தியரிஸ், அன்னோன் ஆன்சர் பண்ணாத தியரிஸ். எஸ்டாப்ளிஷ் தியரிஸ், இந்த லார்ஜ் ஹாட்ரன் கொலைடர், நியூட்டன்ஸ் கிராவிட்டி, ஐன்ஸ்டைன்ஸ் கிராவிட்டி, இதெல்லாமே எஸ்டாப்ளிஷ் தியரிஸ். இந்த ரெண்டுக்குமே ஒரு சிங்கிள் தியரி ஓடிட்டுருக்க எல்லா ஃபிசிஸ்ட்டும் தேடி ஓடிட்டுருக்காங்க. இந்த எல்லா தியரிக்குமே என்னுடைய டிஸ்கவரிஸ் ஆன்சர் பண்ணுது. இதுதான் என்னுடைய அச்சீவ்மெண்ட். நீங்கள் எயின்ஸ்டன் ஆகட்டும், இது போல் பல விஞ்ஞானிகளோட தியரிஸோட முரண்பட்டு அதெல்லாம் தப்பு, இதுதான் கரெக்டுன்னு ஒரு புது தியரியை முன்வைக்கிறீங்க. ஹவு டு யூ ஜஸ்டிஃபை யோர்ஸ்? ஆமாம் சார். இப்போது நியூட்டன் எடுத்துக்கலாங்க. அதாவது கிராவிட்டி, நியூட்டன் மெயின் டிஸ்கவரி ஃபிசிக்ஸில் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நியூட்டன் என்ன பண்ணாருன்னா, கிராவிட்டியை ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஐன்ஸ்டைன் கிராவிட்டி இஸ் நாட் அ ஃபோர்ஸ் அப்படின்றாரு ஐன்ஸ்டைன். அப்போ ஐன்ஸ்டைன் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, மாஸ் இஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்பேஸ்ன்னு கண்டுபிடிச்சாரு. ஆனால் அவர் என்ன மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னா, ஸ்பேஸ் இஸ் ஆக்டிங் ஆன் த மாஸை அவரால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வேதாத்ரி அப்படின்ற ஒரு மகரிஷி, எனக்கு அவர் சயின்டிஸ்ட் தான். வேதாத்ரி என்ற ஒரு சயின்டிஸ்ட் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நாட் ஓன்லி மாஸ் இஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்பேஸ் பட் ஆல்சோ ஸ்பேஸ் இஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ் அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறாரு. இன்டர்லிங்க்ட் ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ ஆக்டிங் ஆன் த மாஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிக்கும்போது அவர் ஸ்பேஸை டிஃபைன் பண்ணுறாரு. ஸ்பேஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்படின்றாரு. அப்போ அவர் கண்டுபிடிச்சதை அதை அந்த ஃபிலாசபி சயின்டிஃபிக்கை கொண்டு வரும்போது ஐ எம் இஸ் ஸ்டூடெண்ட். I'm very proud to tell that I'm வேதாத்ரி ஸ்டூடெண்ட். என்னுடைய ப்ரொஃபஸரும் இஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் வேதாத்ரி. ஸோ இந்த லிங்க் தான் எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வேதாத்ரியை வச்சு, இந்த செல்ஃப் கம்ப்ரெசிவ் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸை வச்சு, இதுதான் டார்க் மேட்டர்னு சயின்ஸில் கண்டுபிடிச்சது என்னுடைய தியரி. இங்கேருந்து ஆரம்பிக்குது. அதாவது ஆரிஜின் ஆஃப் த ஃபிசிக்ஸ், ஆரிஜின் ஆஃப் த யூனிவர்ஸ்ன்றது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டார்க் மேட்டர். அதுக்கு அந்த செல்ஃப் கம்ப்ரெசிவ் சரௌண்டிங் ஃபோர்ஸில் இருந்தால். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஷார்ட்டாக பதில் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஒரு ட்ராம்பலின் சர்க்கஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கே போய் குதிச்சு என்ன ஆகும், ஒரு பெண்டு வரும், ஒரு டென்ட் மாதிரி வரும். நியூட்டன் கிராவிட்டி ஒரு ஃபோர்ஸ் என்னார், ஐன்ஸ்டைன் அது ஃபோர்ஸ் கிடையாது, ஒரு ஸ்பேஸ் டைமுக்கு ஒரு டென்ட் மாதிரினார். எப்படி சொல்கிறாருன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய தியரி லிங்க் பண்ணுறேன், எப்படி அது ரெண்டுக்கு கான்ட்ரடிக்டாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பால் எடுத்துக்கலாங்க. அந்த பாலை எடுத்து முன்னாடி தள்ள என்ன போகும், இட் கோஸ் இன் தி ஃபார்வர்ட் டைரக்ஷன். லெஃப்ட்டில் தள்ளினா லெஃப்ட்டில் போகும், ரைட்டில் தள்ளினா ரைட்டில் போகும். அப்போது இந்த பாலை தள்ளுறதுக்கு நமக்கு எனர்ஜி வேணும், எனர்ஜி இல்லாமல் தள்ள முடியாது. இப்போ செகண்ட் அனாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா, லெட் அஸ் அஸ்யூம் எர்த்தையும் சன்னையும் கம்பேர் பண்ணலாம். சன் இஸ் 333,000 டைம்ஸ் ஹெவியர் தேன் தி எர்த். ஆப்வியஸ்லி இங்கே கம்பேர் பண்ணும்போது சன் இஸ் ஹெவியர் தேன் தி எர்த். 2019 they gave a Nobel Prize to James Peebles from US. எதுக்குன்னா, for predicting that in the universe more than 95% is only empty space and less than 5% is
if you add all the billions and billions of stars and planets, everything together, it comprises less than 5%. இப்போது இது ரெண்டு கம்பேர் பண்ணிட்டோம். Now let us compare all the three. இப்போ இந்த சேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா the building is supporting the chair. The building is supported by the earth. earth வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் சப்போர்ட் பண்ணதானா இல்லை, இட் இஸ் ஃப்ளோட்டிங் ஆன் ஸ்பேஸ். ஸோ இதே மாதிரி பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் பிளானட்ஸ் எல்லாமே ஃப்ளோட்டிங் ஆன் ஸ்பேஸ். அப்போ அங்கே ஃப்ளோட் ஆகும்போது now we can easily conclude that space is supporting and holding billions and billions of stars and planets. இந்த ஸ்பேஸ் வந்து பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸை ஹோல்ட் பண்ணும்போது let us assume here compare earth and sun, they are dots. இப்போ நீங்களே சொல்லுங்கள், earth ஸ்ட்ராங்கா, sun ஸ்ட்ராங்கா, ஸ்பேஸ் ஸ்ட்ராங்கா? ஆப்வியஸ்லி ஸ்பேஸ் இஸ் ஸ்ட்ராங். அப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னா இல்லை தேர்ட் அனாலஜி, இப்போ நான் நடுவில் இருக்கேன்னு வைங்க, என்னை சுற்றி கேப் இல்லாமல் ஒரு 3 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிளில், செகண்ட் சர்க்கிளில் 5 பேர், ஸோ ஃபோர்த் there are 100 circles. If everyone are pushing me equally from all direction, what will happen to me? I will get crushed, I will get squeezed, and I will try to expel out. Why I am getting expelled out? Because all the people are pushing me equally from all direction. அதனால் வந்து I am trying to expel out. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம we have completed 2022 years. இது வரைக்கும் ஒரு வருஷமாவது earth வந்து has it taken 200 days to complete one revolution? இல்லை has it taken 400 days to complete one revolution? இல்லை. So it has taken so far equally 365.25 days to complete one full rotation. So அப்போது only what is the possible way? Only if you push, the space pushes the earth from 360-degree angle and direction, then only it can take the same path without changing the polarity. ஸோ இங்கே வந்து எப்படி மக்கள் என்ன புஷ் பண்ணி நான் வெளியில் வரணும்? Now tell me, can we stop the earth for 1 second? Highly impossible. So now earth is moving or forced to move? Earth is forced to move. Therefore இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கிராவிட்டின்றது ஸ்பேஸ் earth புல் பண்ணதா, ஸ்பேஸ் புஷ் பண்ணதா? ஸ்பேஸ் இஸ் புஷிங். Now tell me, Newton is right or I am right? இப்போ let us come to the Einstein's theory. ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா, ஐன்ஸ்டைன் வந்து இது ஒரு ஃபோர்ஸ் கிடையாதுன்னு அவர் அப்போவே சொல்லிட்டார். ஸோ இது ஐன்ஸ்டைனுடைய லேண்ட்மார்க் ஈக்குவேஷன் என்னென்னா E=mc². அதில் சி வந்து கான்ஸ்டன்ட், ஸ்பீட் ஆஃப் த லைட் கான்ஸ்டன்ட்ன்றாரு, லைட் வில் நெவர் டை அப்படின்றாரு. இப்போது ஒரு சின்ன அனாலஜி, இப்போ வந்து ஒரு டேம் வாலில் ஒரு டேமை ஃபில் பண்ணணுன்னு வைங்க, தண்ணியில் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேருந்து தண்ணி வருதுன்னு வைப்போம். அந்த டேமை போய் ஹிட் ஆகிற தண்ணியை பாசிட்டிவ் ஃபோர்ஸ்னு வைக்கலாம், ஹிட் பண்ணி திருப்பி வர தண்ணியை நெகட்டிவ் ஃபோர்ஸ்னு வைக்கலாம். இப்போ டேம் அந்த தண்ணி போய் ஹிட் ஆகும்போது அப்போ பாசிட்டிவ் ஃபோர்ஸ் வந்து திருப்பி வரும் தண்ணி வந்து இந்த பாசிட்டிவ் ஃபோர்ஸ் தண்ணி என்ன பண்ணுன்னா, இட் கிவ்ஸ் அப்டக்கிள்ஸ். தேர்ஃபோர் த வாட்டர் விச் இஸ் கம்மிங் இன் தி நெகட்டிவ் டைரக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக போக முடியாது. அதே டைமில் அது வந்து இன்டென்சிட்டி குறைஞ்சி ஒரு இடத்துல 0 ஆகி திருப்பி இட் வில் மூவ் இன் தி பாசிட்டிவ் டைரக்ஷன். அதே மாதிரி நவ் வி ஹவ் கன்க்ளூடட் ஸ்பேஸ் இஸ் புஷ்ஷிங். அப்போ ஸ்பேஸ் புஷ் பண்ணி திருப்பி வரும்போது டெஃபினட்டாக அப்போ வந்து திருப்பி வர ஸ்பேஸ் இட் cannot be faster than the force which is pushing, space which is pushing. ஸோ திருப்பி வர்றது நெகட்டிவ் ஃபோர்ஸ்னு வைப்போம், உள்ளே தள்ளுறது பாசிட்டிவ் ஃபோர்ஸ்னு வைப்போம். இப்போ இங்கே முன்னாடி பாருங்கள் லைட் இருக்குது. அந்த லைட்டு வந்து என்னென்னா எலக்ட்ரான்ஸ் 2 வயர் கனெக்ட் ஆகிருக்கு, அந்த பல்புக்குள்ளே நடுவில் டங்ஸ்டன் இருக்குது. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒன் டைரக்ஷன்லேருந்து போய் டங்ஸ்டனை க்ராஸ் பண்ணி அது சைடில் வரும். இப்போ எலக்ட்ரான்ஸ் கிராஸ் பண்ணும்போது டங்ஸ்டன் வில் கிவ் வெரி ஹை ப்ரெஷர், ரொம்ப ஹை ப்ரெஷர் கொடுக்கறனால எலக்ட்ரான்ஸ் கிராஸ் பண்ண முடியாமல் அந்த ப்ரெஷர்னால என்ன ஆகும், 3வது ஈவெண்ட் லைட்டாக எமிட் ஆகுது. டங்ஸ்டன் இன்னும் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் கிராஸ் பண்ணி அந்த சைடில் வர்றது 3வது ஈவெண்ட் லைட். அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் புஷ் பண்ணுறது செல்ஃப் கம்ப்ரெசிவ் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ்னு வைக்கலாம், பாசிட்டிவ் ஃபோர்ஸ். அதை புஷ் பண்ணி திரும்பி வர நெகட்டிவ் ஃபோர்ஸ் வரும்போது இந்த பாசிட்டிவ் ஃபோர்ஸ் கிவ்ஸ் வெரி ஹை ப்ரெஷர் லைக் அ டங்ஸ்டன். அதனால லைட் இஸ் எமிட்டட். அப்போ அந்த லைட் வில் பி ட்ராவலிங் இன் தி நெகட்டிவ் டைரக்ஷன். நெகட்டிவ் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும்போது இந்த ஸ்பேஸ் புஷ் பண்ணுறதுனால அதால் கான்ஸ்டண்ட்டாக போக முடியுமா? இந்த ஸ்பேஸ் விட ஃபாஸ்ட்டாக இருக்க முடியுமானா கான்ஸ்டண்ட்டாகவும் போக முடியாது, ஸ்பேஸ் விட ஃபாஸ்ட்டாகவும் போக முடியாது. அதனுடைய இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வந்து அட் ஒன் ஸ்டேஜ் இட் வில் பிகம் 0. ஸோ ஹவு கேன் லைட் பி கான்ஸ்டன்ட்? லைட் cannot be constant. ஸோ இன்றைக்கி ஃபிசிக்ஸே இட்ஸ் பில்ட் அப்பான் E=mc², C இஸ் கான்ஸ்டன்ட் சொல்லி. அப்போ லைட் கான்ஸ்டன்ட் இல்லைன்னு வரும்போது எல்லாமே உடஞ்சி போயிடும். இப்போது சிம்பிளாக வந்து ஒட்டுமொத்த ஃபிசிக்ஸ் தியரியும் வந்து உங்களோட தியரினால உடையுது டெஃபினட்டாக. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எஸ்டாப்ளிஷ் தியரிஸ் எல்லாமே முக்கியமான டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, ஒய் லைட் இஸ் இன் டுவாலிட்டி இன் நேச்சர், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த மாதிரி ஆட்டம் வந்து டெஃபினேஷன் ஆஃப் ஆட்டம் என்ன. இன்றைக்கி பூமி வந்து
ரெவல்யூஷன் ஆகுது. ஃபிசிக்ஸில் 2 வேர்டு இருக்குது. ஒன்று ரெவல்யூஷன், ஒன்று ரொட்டேஷன். ரெவல்யூஷன்ன்றது சுற்றி வருது, எர்த்தை சன்னை சுற்றி வருது. ரொட்டேஷன் தானே ஸ்பின் ஆகுது. இது வரைக்கும் வாட் இஸ் த காஸ் ஃபார் ஸ்பின்னிங் ஆக்ஷன் ஆஃப் குவார்க்ஸ்லேருந்து, ஆட்டம்ஸ்லேருந்து, பிளானட்ஸ்லேருந்து, சன், ஸ்டார்ஸ் வரைக்கும் ஆன்சர் கிடையாது. ஸோ ஐ ஹவ் டிஃபைன்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஒய் இட் இஸ் ஸ்பின்னிங் அண்ட் ஐ கெப்ட் திஸ் அஸ் ஹர்ஷ்வர்தன் ஸ்பின்னிங் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். இங்கே ஒரு கேள்வி வருது. நீங்கள் வச்சிருக்கிற பேரெல்லாம் பார்க்கணும். வேவ்ஸ், நீங்கள் கண்டுபிடிச்ச வேவ்ஸ், நீங்கள் சொல்கிற வேவ்ஸுக்கு வந்து நரேந்திர மோடி வேவ்ஸ்னு பேர் வைக்கிறீங்க. அப்புறம் வந்து ஸ்பின்னிங் ஹர்ஷவர்தன் அப்படின்னு முன்னாள் மத்திய அமைச்சர் அவரோட பேரை வைக்கிறீங்க. இன்னும் சில இதுக்கும் அவர் பேர் வைக்கிறீங்க. ஸோ உங்களை வந்து ஒரு பார்ட்டி அஃபிலியேட்டட் சயின்டிஸ்டாக சொல்கிறாங்களே. இப்போ வந்து ஐ எம் an ஆஸ்திரேலியன் சிட்டிசன். நீங்கள் வந்து அதில் புரியுது, நீங்கள் வந்து ஊட்டியை சேர்ந்தவர். ஆனால் வந்து இப்போ வந்து கரண்ட் இந்தியன் சிட்டிசன் கிடையாது, ஆஸ்திரேலியன் சிட்டிசன் ஹூ இஸ் ஹோல்டிங் ஓவர்சீஸ் இந்தியன் கார்டு, ஓசிஐ கார்டு வச்சுருக்கீங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இதையும் வந்து முன்னிறுத்த தப்பு இல்லை. பட் ஆனால் அது ஒரு பார்ட்டி அஃபிலியேட்டடாக வைக்கிறீங்கன்னு ஒரு குற்றம். அதுக்கு தான் இப்போ பதில் சொல்கிறேன். இப்போ வந்து ஹர்ஷ்வர்தன் ஃபார்மர் Honorable Union Minister Harshvardhan ji invited me from India, from Australia to India. அப்புறம் அவர் இன்வைட் பண்ணும்போது அந்த டியூரிங் தட் பீரியட் வந்து இந்த லைகோ எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லி லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர், LIGO, கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்சர்வேட்டரி அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. அது வந்து யூஎஸில் மட்டும் இருக்குது, 2 செட்டப். தேர்ட் செட்டப் வந்து இட் இஸ் கோயிங் டு கம் டு இந்தியா பை இம்ப்ளிமெண்டட் இன் இந்தியா பை 2025. அந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இந்தியன் கவர்மெண்ட், அவர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஹஸ் ஸ்பெண்ட் 1026 crores. அதனால் R&D இல்லை, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இல்லை, இந்த வந்து ஒன் பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு 1026 crores. அப்போ அந்த தேர்ட் செட்டப்பை வரும்போது அவர் அனௌன்ஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணும்போது, அவர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அப்போ அப்ரூவ் பண்ணும்போது எவ்ரி சயின்டிஸ்ட் ஹேட் அ பார்ட்டி, தே என்ஜாய்டு. அப்போது நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, அதை கிராட்டிடியூட் அஸ் இந்தியாவுக்கு வந்ததுனால இந்தியன் கவர்மெண்ட் தான் என்னை கூப்பிட்டாங்களே தவிர நாட் பிஜேபி ஆர் இந்தியன் காங்கிரஸ் ஆர் ADMK. எனக்கு நான் அந்த இதில் பார்க்கலாம். ஐம் ஆஸ்திரேலியன், ஐம் சிட்டிங் இன் ஆஸ்திரேலியா. இந்தியன் கவர்மெண்ட் இஸ் காலிங் மீ. ஒன் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் ஃப்ரம் இந்தியா, இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் பண்ணல, ஹீ இஸ் இன்வெஸ்டிங் 1026 crores ஃபார் ஒன் சிங்கிள் எக்ஸ்பெரிமெண்ட். ஆஸ் அ கிராட்டிடியூட் ஐ எம் நேமிங் திஸ் பிகாஸ் என்னுடைய டிஸ்கவரி ஐ ஹவ் நரேந்திர மோடி வேவ்ஸ், கிராவிடேஷனல் வேவ்ஸ்ன்றது அன்னைக்கு இருக்கிற தியரி தப்புன்னு சொல்லி ஐ ஹவ் கிவன் த ரைட் தியரி. ஸோ ஐ நேம்ட் இட் அஸ் நரேந்திர மோடி வேவ்ஸ். ஐ எம் நாட் பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ். நரேந்திர மோடி சொல்லியோ இல்லை அவங்க டிசைபிள்ஸோ இல்லை எந்த பார்ட்டி லீடர்ஸோ என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதும் கிடையாது. when Indian government called me, I kept this name as Narendra Modi Base for this particular experiment. அதே போல ஹர்ஷவர்தன் ஸ்பின்னிங். செகண்ட்லி கிராவிடேஷனல் லென்சிங் எஃபெக்ட்னு சொல்லி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஓவர் நைட் வந்து ஐன்ஸ்டைனை ஹீரோ ஆக்கிடுச்சு. அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு டியூரிங் சோலார் எக்லிப்ஸை வந்து ஏர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் மூன் வந்துடும். ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்டார், ஃபஸ்ட்டு ஸ்டார்லேருந்து அந்த லைட் வரும்போது ஒரு டெலஸ்கோப் வச்சு அப்சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க சார், ஒரு 6 months பேபி, நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு உங்களை க்ராஸ் பண்ண சொல்கிறேன். அப்போது அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வரும்போது அந்த பேபி உங்கள் முன்னாடி வந்தவொடனே உங்களை புஷ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும், இட் ஹாஸ் டு மேக் அ டீவியேஷன் பண்ணி திருப்பி இட் கேன் கோ இன் தி ஸ்ட்ரெயிட் லைன். அதே மாதிரி இப்போ நம்ம பேசணும் லைட்டு வந்து இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும்னு சொல்லி. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்லேருந்து ஒரு ஸ்டார் லைட்டு சன் அப்ரோச் பண்ணும்போது அதனுடைய இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். சூரியனில் வரும்போது சன்னுடைய இன்டென்சிட்டி லைட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த லைட் என்ன ஆகும்னா அங்கே வந்த உடனே அது கிராஸ் பண்ண முடியாமல் பெண்ட் ஆகி கிராஸ் பண்ணுது. எப்படி இந்த பேபி வந்து பெண்ட் ஆகுமோ, அதுக்கு சக்தி எனர்ஜி இல்லையோ, அதே மாதிரி இந்த லைட் பெண்ட் ஆகுது. இது என்ன பண்ணிட்டாங்க, கிராவிட்டி மாஸ் இஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்பேஸில் பெண்ட் இருக்குன்னு தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ஒன்லி ஃபேவரிங் மீ. ஆனால் 2018 மணிப்பூரில் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸில் இதை வந்து எனக்கு எல்லா எவிடன்ஸ் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஐ வில் ஆல்சோ நெட்டில் போடுற எவ்ரி ஒன் கேன் வியூ இட். நான் வந்து 2017 ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு இதை எழுதியிருக்கேன். நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறது தேரி தப்பு, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டார்க் மேட்டர்ன்ற கன்சிகேட்டிவாக அந்த மந்தில் வந்து எல்லா கண்ட்ரிஸ் ஃபிசிஸ்ட்டுக்கும் டாப் ஃபிசிஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன். February 14th வந்து நான் 2018 நம்ம ஃபார்மர் ஹானரபிள் மினிஸ்டர் ஹர்ஷ்வர்தன் ஜிக்கு எழுதுகிறேன். அப்புறம் March 16th இவர் அதை கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போ எல்லா ப்ரெஸ்ஸில் எல்லாமே வந்து நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க வாட் இஸ் த சோர்ஸ்ன்னு சொல்லி, அவர் யூ ஃபைண்ட் த சோர்ஸ் ஃப்ரம் அப்போ யூ சைன் த சோர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு மீடியாவுக்கு. ஸோ நான் வந்து அவரை விஷ் பண்ணி தேங்க் பண்ணி அது நான் தான் அவருக்கு அனுப்பியிருக்கேன். எல்லாமே எக்ஸிஸ்டிங், எல்லாமே இருக்குது. ஸோ அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கு நான் வந்து சோர்ஸாக எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணேன். அப்போ அவர் தான் வந்து தேர் இஸ் அ வேதிக் ஈக்குவேஷன் பெட்டர் தென் ஐன்ஸ்டைன்ஸ் ஈக்குவேஷன் சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாரு உலகத்துக்கு. என்ன ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவருக்கு என்ன நெசசிட்டி இருக்குது. ஸோ ஆஸ் அ கிராட்டிடியூட் அந்த தியரி, as I told you, கரெக்டான தியரி எழுதி கிராவிடேஷனல் லென்சிங் எஃபெக்ட்டுக்கு ஐ நேம்ட் அஸ் ஹர்ஷ்வர்தன் லென்சிங் எஃபெக்ட்.
அண்ட் இந்த ஸ்பின்னிங் ஏன் எர்த் ஸ்பின் ஆகுதுன்ற இது வரைக்கும் யாருமே எழுதலை. ஐ கேவ் த டெஃபினேஷன் அண்ட் ஐ நேம் திஸ் அஸ் ஹர்ஷ்வர்தன் ஸ்பின்னிங் ஒன்லி பிகாஸ் டு ஷோ கிராட்டிடியூட். மற்றபடி ஐ எம் நாட் பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை எனி ஒன். இதில் வந்து நீங்கள் ஹர்ஷவர்தன் அவர்களை வந்து மறைந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கூட கம்பேர் பண்ணியும் சொல்கிறீங்க. வாட்ஸ் த நீட்? என்னுடைய நீட் என்னென்னா, நான் லெக்சர் கொடுக்கும்போது ஐ மேட் அ வெரி கிளியர் கமெண்ட் தட் ஹர்ஷ்வர்தன் ஜி வில் பி மோர் ஃபேமஸ் தேன் அப்துல் கலாம்னு சொல்லிக்கிறத தவிர ஐ நெவர் கமெண்டட் தட் ஹர்ஷ்வர்தன் வில் பி எ பெட்டர் சயின்டிஸ்ட்னு அப்துல் கலாம் நான் சொன்னதே கிடையாது. ஓகே, பெட்டர் அதை விட்டுருவோம். ஹவு பாப்புலர்? எஸ், ஒய்? சி, அவர் அப்துல் கலாம் ஜி இஸ் அ வெரி கிரேட் சயின்டிஸ்ட். ஐ எம் நாட் அண்டர் எஸ்டிமேட்டிங் ஹிம். அவரை பற்றி எந்த தப்பாகவும் நான் பேசலை. பட் என்னுடைய ஆங்கிள் என்னன்னா, இன்றைக்கி அப்துல் கலாம் சாரை வந்து இந்தியாவில் எல்லாருக்குமே தெரியும். ஈவன் இப்போ சின்ன பசங்களை கூட இப்போ தெரியும். ஆனால் இப்போ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து அப்துல் கலாம் சார் தெரியுமா அப்படின்னா மற்ற கண்ட்ரீஸில் தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட், இந்த தியரி வந்து டெஃபினட் இஸ் கோயிங் டு ஹிட் இட் ஷார்ட்லி. அப்போ இந்த தியரி ஹிட் ஆகும்போது வேர்ல்டு ஃபுல்லாக இந்த 3 கான்செப்ட், 2 கான்செப்ட் ஆல்ரெடி ஐ நேம்ட் இட், 3rd கான்செப்ட் ஐ எம் அபவுட் டு நேம் இட். ஸோ அந்த பேப்பர் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் ஐ வில் டெல் வாட் இஸ் த கான்செப்ட். எந்த பேரில்? யார் பேர்? ஹர்ஷ்வர்தன் ஜி பேர். அவர் பேர்லேயே தான் திருப்பி மொத்தம் 3 கான்செப்ட், 2 கான்செப்ட் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணி பேர் வச்சுருக்கோம். ஒரு புது கான்செப்ட் அதுவும் அவர் பேரில் வரப்போகுது. அப்போ இந்த 3 கான்செப்ட் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் விச் இஸ் கோயிங் டு ஹிட் த வேர்ல்டு. அந்த ஸ்பின்னிங் ஆக்ஷனுக்கு இது வரைக்கும் யாருக்கும் ஆன்சர் தெரியாது. ஐன்ஸ்டைன் எது ஹீரோ ஆக்குனதோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தப்பு. ஸோ இந்த 3 கான்செப்ட் வேர்ல்டு ஃபுல்லாக படிக்க போகிறாங்க. படிக்க போகும்போது அப்போ ஹர்ஷ்வர்தன் ஸ்பின்னிங், ஹர்ஷ்வர்தன் லென்சிங் எஃபெக்ட்னு சொல்லி வேர்ல்டே படிக்க போகும்போது என்னுடைய ஆன்சர் என்னென்னா, அப்போ வேர்ல்டே ஹர்ஷ்வர்தன் தெரியும். ஸோ தென் திஸ் இஸ் வை ஐ மென்ட், திஸ் இஸ் வாட் ஐ மென்ட், ஹீ வில் பி மோர் ஃபேமஸ் தேன் அவர் ஃபார்மர் பிரசிடென்ட் அப்துல் கலாம்னு சொல்லியிருக்கேன் தவிர ஐ நெவர் டோல்ட் ஹி வில் பி எ பெட்டர் சயின்டிஸ்ட் தென் அப்துல் கலாம்னு சொல்லலை. யூ கோ அண்ட் சி த ரெக்கார்டிங் வாட் ஐவ் டாக்ட். அது நெட்டில் இருக்குது. இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் 2019 போட்டாலே அந்த வீடியோஸ், என்னுடைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் பேசி பாருங்கள். ஐ ஒன்லி மேட் அ கமெண்ட், திஸ் இஸ் ஹவு ஹி வில் பிகம் ஃபேமஸ். வென் த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு ஸ்டடி 3 கான்செப்ட்ஸ், ஹர்ஷ்வர்தன் ஸ்பின்னிங் எஃபெக்ட், ஹர்ஷ்வர்தன் லென்சிங் எஃபெக்ட், அந்த மாதிரி 3rd எக்ஸ்பெரிமெண்ட் விச் இஸ் கோயிங் டு நேம். ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் வாட் ஐ மென்ட், ஹி வில் பி மோர் ஃபேமஸ் தென் டாக்டர் அப்துல் கலாம். யூ டிசைட் வெதர் ஐ எம் ரைட் ஆர் ராங். இப்போ நம்ம ஒரு ரியல் டைம் விஷயத்துக்கு கேட்போம். இப்போ நம்ம நிறையா பார்க்குறோம் உலகத்தில் வந்து கிளைமேட் சேஞ்சுன்றது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி வருகிறது. இஷ்டத்துக்கு பார்க்குறோம், மழை, புயல், வெள்ளம்னு பார்க்குறோம். எர்த் கிராக்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அக்கர் ஆகுது. சமீபத்தில் துருக்கியில் ஏற்பட்டதை நம்ம பார்த்துருக்கோம். மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. சமீபத்தில் காஷ்மீர் உள்ளிட்ட பாகிஸ்தான் உள்ளிட்ட நார்த் இந்தியாவில் பல இடங்களில் அதிர்வுகள் இருந்தது. ஸோ இது போல் அந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பு, எவ்வளோ பெரிய சவால் வரக்கூடிய ஆண்டுகளில் நெக்ஸ்ட் 50 years would be a challenging அப்படின்னு பல சயின்டிஸ்ட் வந்து டேர்ம் பண்ணுறாங்க. ஹவு டு யூ ரேட்? சார், இதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஐ ஹவ் ரிட்டன் அ நியூ டெஃபினேஷன் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். ஓகே, கிளைமேட் சேஞ்ச் புது டெஃபினேஷன் எழுதியிருக்கேன். இப்போது நான் உங்களை தள்ளுறேன்னு வைங்க, நீங்கள் ஒழுகுறீங்க. இப்போ நான் தள்ளுறதுனால நீங்கள் ஒழுகுறீங்களா இல்லை தானே நீங்கள் ஒழுகுறீங்களான்னு பார்த்தா, பிகாஸ் ஐ எம் புஷிங் யூ, பிகாஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஒரு இம்பேக்ட் எப்படி வரும்னா, without a force there is no impact. If there is force there is impact. இப்போ தான் நான் சொன்னேன். இப்போ வந்து எர்த் எடுத்துக்கோங்க. 3/4 of water, 1/4 of land. இப்போ குளோபல் வார்மிங் என்ன? when the sunlight is hitting the earth and going back, man-made greenhouse gases, not the natural greenhouse gases, man-made greenhouse gases makes the earth a blanket. அப்போ வந்து இந்த சன்லைட் ஹிட் ஆகி போகும்போது அந்த மேன்மேட் க்ரீன்ஹவுஸ் கேஸஸ் எகெயின் ட்ராப் த ஹீட், வெளியில் போகாமல் ட்ராப் பண்ணி இட் மேக்ஸ் தி எர்த் மோர் வார்மர். இப்போது எர்த் எடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டஸ் வென் ஒரு கப் ஆஃப் டீ பண்ணணும்னா இனிஷியலி வி வில் புட் வாட்டர் அண்ட் வி வில் ஹீட் இட் அப். இனிஷியலி அந்த தண்ணி ஹீட் ஆகும்போது அதனுடைய லெவல் கூடும். ரொம்ப நேரம் ஹீட் ஆனால் அது ஸ்டீம் ஆகும், வேப்பர் ஆகும். அது அப்புறம் இனிஷியலி லெவல் விஸ் இன்க்ரீஸ். அதே மாதிரி வென் த எர்த் இஸ் கெட்டிங் வார்ம்ட் அப், இனிஷியலி த லெவல் கெட் இன்க்ரீஸ்ட். இப்போது ஒரு ரப்பர் பால் எடுத்து நான் ஸ்குவீஸ் பண்ணால் எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் பல்ஜ் ஆகும். இஃப் தெர் இஸ் நோ கேப் தெர் இஸ் நோ பல்ஜ். ஸோ நான் சொல்கிறது, தெர் இஸ் நோ ஸ்பேஸ், நோ கேப் இன் த ஸ்பேஸ். ஆஸ் ஐ ஆம் டெல்லிங், ஸ்பேஸ் இஸ் புஷிங் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்ன ஆகுதுன்னா, இப்போ எறும்பும் ஒரு எலிஃபெண்ட்டும் சண்டை போட்டால் என்ன ஆகும்? எலிஃபெண்ட் ஜெயிக்குமா, எறும்பு ஜெயிக்குமா? ஸோ எறும்பை வந்து எலிஃபெண்ட் தள்ள முடியுமா? ஸோ வென் த லெவல் ஆஃப் வாட்டர் எவ்ரி இயர் குளோபல் வார்மிங்கில் இன்க்ரீஸ் ஆகிறது, இட்ஸ் ஒன்லி 1-2 mm ஆஃப் எவ்ரி இயர். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த எலிஃபெண்ட் மாதிரி இருக்கிற அந்த ஸ்பேஸ் இட்ஸ் புஷஸ் தி வாட்டர் டு த லேண்ட். அதனால தான், பிகாஸ் அந்த நியூ ஃபோர்ஸ் இல்லாமல் இம்பேக்ட் கிடையாது. அதனால தான் வி கெட் சுனாமி, வி கெட் ஃப்ளட். இது எல்லாமே வந்து புஷ் பண்ணுறதுனால வருது. இப்போது ஆல்ரெடி வேர்ல்டு
இப்போ எல்லாமே அதை டைஜஸ்ட் பண்ணிட்டாங்க. தே ஆல்ரெடி ப்ரிடிக்டட் திட் வில் பி ஹேவிங் அ வெரி பிக் இம்பேக்ட். அதனால் எவ்ரி கண்ட்ரி ஹஸ் சேஞ்ச் இன்டு க்ரீன் எனர்ஜி டெக்னாலஜி. ஸோ க்ரீன் எனர்ஜி டெக்னாலஜியில் போகும்போது நீங்கள் நெக்ஸ்ட் 50 இயர்ஸ்க்கு ப்ரெடிக்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, ஹைட்ரஜன் எனர்ஜி வந்து வில் டாமினேட் த வேர்ல்டு. இப்போ இன்றைக்கி ஹைட்ரஜன் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை. அதனுடைய காஸ்ட் ஆஃப் இது வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது கம்பேர் டு பெட்ரோல் அண்ட் டீசல். பட் டவுன் த ட்ராக் வந்து தேர் வில் பி மோர் இனோவேஷன்ஸ். ஃபியூல் செல் டெக்னாலஜியும் ஹைட்ரஜன் எனர்ஜியும் வில் டாமினேட். அப்போ வந்து இப்போ இந்த தியரி மாஸ்டர் ஆக ஆக எல்லா சயின்டிஸ்ட்டுக்கும் இந்த ஃபோர்ஸ் இருக்கிறனால தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தி வேல்யூ ஆஃப் தி குளோபல் வார்மிங். இன்னொன்று வந்து கேன் வி ஸ்டாப் தி எர்த்குவேக், இஸ் இட் பாசிபிள்? ஹைலி இம்பாசிபிள். சரிங்களா? ஏன்னா ஹைலி இம்பாசிபிள். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் அவங்க சயின்டிஸ்ட் பார்த்த ஆங்கிள் வேறு, இதுக்கப்புறம் பார்க்குற ஆங்கிள் வேறு. இந்த ஸ்பேஸ் புஷ் பண்ணும்போது எங்கே சப்போஸ் இப்போ ஒரு இடத்துல வீடு கட்டுறோம், அப்போ வந்து அதனுடைய நிறைய வீடு இருக்கும்போது அங்கே வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சைடில் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ் எல்லா இடத்துல ஈக்குவலாக கொடுக்கும்போது டெஃபினட்டாக அது வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து தண்ணி ஒரு ஐஸ் இருக்குதுன்னு வைங்க, அந்த இம்பேக்ட் ஸ்ரீலங்காவை தான் பண்ணணும்னு கிடையாது. பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரெஷர், அந்த ஐஸ் தண்ணி வரும்போது, தண்ணி இன்க்ரீஸ் ஆகி தண்ணி வரும்போது, அந்த லெவல் மாறும்போது ஈவன் வேறு இடத்துல கண்ட்ரி நியர்பை கண்ட்ரிலேயே இம்பேக்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஃபிசிக்ஸ்ட்டை இந்த கிராவிட்டி இல்லைன்னு தெரியும் போதே ஃபோர்ஸ் டாமினேட் பண்ணுதுன்னு தெரிஞ்ச உடனே, ஸ்பேஸ் டாமினேட் பண்ணுன்னு தெரிஞ்ச உடனே வாட் வில் ஹேப்பன் இஸ், next scientists will give more concentration to the hydrogen energy, fuel cell technology, green energy, and they will understand it is highly impossible to stop the earthquake. They will understand the impact of global warming. Automatically we will become the master of the universe. Origin தெரிஞ்ச உடனே this all will get set right. இந்தியா உட்பட பல நாடுகள் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் இதுக்குள்ள பல திட்டங்களை வகுத்து போகிறாங்க. நான் மித்த நாடுகளை விட்டுட்டு இந்தியன் கவர்மெண்ட் வச்சு கேட்குறேன், ஆர் வி மூவிங் இன் அ ரைட் ட்ராக்? அவர் கவர்மெண்ட் வந்து கிளைமேட் சேஞ்ச் எதிர்கொள்ள சரியான திசையில் போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போது மற்ற கண்ட்ரீஸ்க்கும் நமக்கும் கம்பேர் பண்ணும்போது நம்ம எல்லா விஷயத்தையும் கம்பேர் பண்ணணும். R&Dயில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ ரிசர்ச் இருக்குது அப்படின்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டெஃபினெட்லி சோலார் அண்ட் விண்டில் இந்தியா அண்ட் சைனா ஆர் டாமினேட்டிங். இப்போ பிப்ளியோகிராஃபிக் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் சிட்டிசன். அப்போ நான் 2011 ஐ மேட் அ கமெண்ட். நான் CEO ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்க சொன்னாங்க, அன்றைக்கி இருக்கிற CEO 2011 ஏப்ரலில் இது கெய்ன்ஸில் நடக்குது, அதில் 5 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஐ வாஸ் ஒன் அமங் த ஸ்டூடெண்ட். அப்போ வந்து மை ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் இதை கேட்குறேன். அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த நியூ டெஃபினிஷனையும் நான் அவங்கள கேட்டேன். கார்பன் சீக்வன்ஸ்டேஷன் சொல்லி ஒரு புது ப்ராஜெக்டை யூஎஸ்லேருந்து கொண்டு வந்து ஆஸ்திரேலியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ நான் கேட்டேன் இந்த சயின்டிஸ்ட்டை, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால தான் ப்ரைம் மினிஸ்டர் இந்த இதை எடுக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் பிரைம் மினிஸ்டர். அப்போ ஜூலி கில்லார்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர், நீங்கள் ஏன் பண்ணீங்க, யூ மேட் அ பிக் பிளண்டர் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஏன் அப்படி கேட்குறேன்னா, அந்த ஏர்த்தில் சீக்வன்ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ஜியோ சீக்வன்ஸ்டேஷன் சொல்லி ஏர்த்தை டிக் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் குளோபல் வார்மிங் வரதுனால, இந்த நீங்கள் எல்லா வெஹிக்கிள்ஸில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, பவர் பிளான்ஸில் இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு, சிமெண்ட் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி 10 டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் இருக்குது. அதை எடுத்து ஏர்த்துக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. Already we have an evidence. Lake Nyasல because of a small leakage of carbon dioxide 1700 people died. அப்போது இந்த எவிடன்ஸ் இருக்கும்போது why did we take அப்படின்னு சொல்லி I made a comment. அப்போது என்னை வந்து கேள்வி கேட்க சொன்னாங்க, என்னை வந்து தப்பு கேட்க சொன்னாங்க. ஈவினிங் என்னை கூப்பிட்டாங்க. I made a very clear statement. See, அந்த டைம் I was a student, PhD student. நான் சொன்னேன், whatever I know is size of my palm, whatever I don't know is the size of the universe. Your managers came and called me to invited me to come and apology you. I am not going to apology because whatever I know, I am very strong in my concept. If you think that you are right, you do it. நீங்கள் சொல்லுங்கள் தவிர என்னுடைய கான்செப்டில் நான் தப்பு கேட்குறதுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி ஐ மேட் அ ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் சேவ்கிட்டே பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஐ ஆல்சோ அதனால கான்சிக்வன்சஸ் ஐ ஆல்ரெடி ஃபேஸ்ட் இட். ஸோ சாதாரணமாக கிடையாது. இப்போ ஒரு கலெக்டர்கிட்ட போய் சத்தம் போட்டாலே யூ நோ த வாட் இஸ் த இம்பேக்ட் நெக்ஸ்ட். நான் வந்து சி இஸ் தி CEO ஆஃப் CSIRO, ஆஸ்திரேலியாவுடைய டாப் ரிசர்ச் ஹெட். இப்போ அவங்கக்கிட்ட வந்து என்ன இம்பேக்ட் வருமோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒன்லி பிகாஸ் இது எல்லாமே அட் த எண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு டூ இஸ் பிரிங் த சயின்ஸ் டு தி கம்யூனிட்டி. கிராவிட்டி தப்பு, ஐன்ஸ்டைன்ஸுடைய ஈக்குவேஷன் தப்பு. ஸோ ஹியர் ஐ மேக்கிங் எ கிளியர் ஸ்டேட்மெண்ட். நான் வந்து ஈகோஸ்டிக் ஸ்டேட்மெண்ட் கிடையாது.
See, I'm not underestimating any physicist. I'm not underestimating any scientist. I'm not underestimating any layman. So the concepts are wrong. இன்னைக்கு இருக்கிற கான்செப்ட்ஸ் வந்து people who are inviting, இன்னைக்கு the established theory தப்பாக இருக்குது. unknown ஆன்சர் பண்ண முடியறதில்ல. அப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் theory தப்புன்னு முடிவு பண்ணால் தான் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அன்ஆன்சர்ட் கொஸ்டினுக்கு வேறு விதமாக திங்க் பண்ணதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதில் தான் ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க. தட் இஸ் வை தெர் இஸ் நோ ஆன்சர் ஃபார் டார்க் மேட்டர் yet. ஸோ என்னுடைய தியரி வந்து இட்ஸ் கிவிங் நியூ ஆன்சர்ஸ் ஃபார் தி எக்ஸ்பெரிமெண்டல் கொஷின்ஸ். ஆமாம், நியூட்டன்ஸ் தியரி எடுங்க, எஸ்டாப்ளிஷ் தியரி. ஐன்ஸ்டைன்ஸ் தியரி இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பிளாக் ஹோல் எஸ்டாப்ளிஷ்ட். லார்ஜ் ஹாட்ரன் கொலைடர் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். லைகோ எக்ஸ்பெரிமெண்ட் எஸ்டாப்ளிஷ்ட். எல்லாமே தப்பாக இருக்குது தியரி. அதே மாதிரி அன்னோன் தியரிஸ்க்குமே when you understand the unknown questions, when you challenge the established theories, then only a person can give the answer. என்ன பார்க்காதீங்க, இந்த தியரியை நான் ப்ரொப்போஸ் பண்ணதுனால டோன்ட் see the super standard model. You see what is inside super standard model பாருங்கள், அதை வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுங்கள். see whether this can answer all the questions. This gives a single theory and answers all the questions in the universe. Once you know this theory, you will become the master of the universe. ஸோ அதை பாருங்கள். Then I'm inviting all the physicists, all the scientists to come forward, look at my theory, and let us master the universe. And what will happen next? The world becomes peaceful when you understand the universe. It takes some time. கடைசி 2 கேள்வி. நீங்கள் வந்து உங்களோட தியரி, நீங்கள் எழுதினது இதெல்லாம் வச்சு ஒரு முக்கியமான கொஷின் கேட்க வேண்டியது இருக்குது. ஃபிசிக்ஸ் அண்ட் வேதாஸ் இன்டர்கனெக்டடா? நீங்கள் வந்து வேதாஸை வேதிக் வேல்யூஸை நீங்கள் இதோட கனெக்ட் பண்ணி பொருத்தி வச்சு பேசுவீங்களா? இப்போது இது வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். நாட் ஓன்லி மாஸ் இஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்பேஸ் இஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ்ன்னு இட் இஸ் டிஸ்கவர்ட் பை வேதாத்ரி மகர்ஷி ஃப்ரம் இந்தியா. ஐன்ஸ்டைன் டிஸ்கவர்ட் ஓன்லி மாஸ் இஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்பேஸ். He failed to understand space is acting on the mass. Newton never discovered mass is acting on the space is acting on the mass. He failed to understand both. So Vedatri, it's a Vedic theory. So this is, I'm bringing into the science. A simple logic-la முடிக்கலாம். எப்படின்னா, இப்போ வந்து let us take one question from the answer from the religion, one from the science. Science-la we are looking behind origin, and I concluded that space is pushing the objects and space is everything. Space is strongest and I completed. The origin is space for everything. இன்றைக்கி வந்து அதே மாதிரி ஸ்பேஸில் ரிலீஜனில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ரிலீஜன் சேஸ் God is anywhere everywhere. God is anywhere everywhere. ஆனால் all the religions are teaching good things, but end of the day to reach the God. அப்போது every religion says God is anywhere everywhere. What is anywhere and everywhere? Can you show me a place without space? As a scientist, I see space as the origin, and as per the science, as per religion, I see space as God. So I am not criticizing any religion here. எதை பற்றியும் நான் பேசல. What I am saying here, science-ல I see origin as space, religion-ல I am seeing God as space. God-னா he is having multiple names. அது மாதிரி, so I am connecting space and religion as one link together. Famous Albert Einstein made a famous quote: "Science without religion is blind, and religion without science is lame." So without philosophical thinking, definitely it is highly impossible to become a great scientist. I am a scientist, but my thinking is totally philosophically. My thinking is philosophy. Once when you reduce your mental frequency, nature will give you all the secrets. With such a philosophical thinking, கண்ணன் ஜெகதால கிருஷ்ணன் ஃப்ரம் ஊட்டி, இப்போ நீங்கள் வந்து ஆஸ்திரேலியன் சிட்டிசனாக இருக்கீங்க, ஓசிஐ கார்டு வச்சு இந்தியன் கார்டு வச்சுருக்கீங்க. வாட் நெக்ஸ்ட் ஃபார் யூ? நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ வந்து when அஸ்வதன்ஜி என்னை இன்வைட் பண்ணும்போது he gave me letters to the Indian தமிழ்நாடு CM, Honorable Farmer CM கொடுத்தாருங்க. ஸோ during that period exactly கொரோனா திரு எடப்பாடி எஸ் Honorable Farmer Chief Minister எடப்பாடிஜி. அப்போ வந்து எக்ஸாக்ட்லி கொரோனா போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிந்தது. இன்றைக்கி பத்மாவதி ஃப்ரம் நெல்கிரி டிஸ்ட்ரிக்ட் SBI இன்ஸ்பெக்டர் அவங்க தான் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. ஷீ சென்ட் த ரிப்போர்ட் அனுப்பிட்டேன்னு சொன்னாங்க. தென் அந்த ஹோல் இயர் கொரோனா வந்தது. தென் ஐ கேம் அண்ட் மெட் தி பிரின்சிபல் செக்ரட்டரி to CM விஜயகுமார் இருந்தார். ஹீ லிசன் டு மீ ஃபார் ஃபியூ மினிட்ஸ். ஹீ போய் லெட்டர் வாங்கிட்டு வந்துருங்க. தென் வி வில் டூ த நெக்ஸ்ட் ப்ராசஸ். சயின்டிஃபிக் அட்வைசர் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஆமாம், சயின்டிஃபிக் அட்வைசர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஆஃப் இன் தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆர் ஹையர் எஜுகேஷனில். ஸோ வந்து லெட்டர் வாங்கி கொடுத்துட்டோம். அப்போ அந்த டைமில் எலெக்ஷன் பக்கம் வந்தது. ஹீ கேவ் மீ எ ரைட் அட்வைஸ். எலெக்ஷன் முடிஞ்சவொடனே வி வில் சி அப்படின்னாரு. த எலெக்ஷன் கவர்மெண்ட் சேஞ்ச்.
அதுக்கப்புறம் ஐ டுக் ஃபியூ ஸ்டெப்ஸ். அப்போ வந்து லெட்டர் சேம் அகெயின் நம்ம ஃபார்மர் கரண்ட் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சாருக்கு வந்து ஸ்டாலின் சாருக்கு லெட்டர் அனுப்புனாங்க. அது இமீடியட்டாக பிரின்சிபல் செக்ரட்டரி 1 to CM அவர் சைன் பண்ணி ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திகேயன் சாருக்கு அனுப்புனார். சாரி, என்னுடைய ப்ரெஸ் மீட்டில் வந்து பை மிஸ்டேக் ஐ டோல் மினிஸ்டர், அது மினிஸ்டர் கிடையாது, பிரின்சிபல் செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திகேயன் சார், இவர் ஒரு 10 தடவை பார்த்துட்டேன், ரெஸ்பான்ஸே பண்ணுறதில்ல, உள்ளே போகும்போது ஐ டோன்ட் ஹேவ் டைம்ன்றாரு, யூ கோ அண்ட் மீட் தி வைஸ் சான்சலர் அப்படின்றாரு. பட் சீஃப் செக்ரட்டரிக்கு நான் லெட்டர் எழுதினேன். இமீடியட்லி ரெண்டுமே அனுப்புனாங்க. அப்போ நான் சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸ் போகும்போது தே டோல் மீ ஃபைல் ஹஸ் பீன் மூவ் டு ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி பிரின்சிபல் செக்ரட்டரி, நீங்கள் போய் பாருங்கன்னவொன்னே அங்கே வந்து அவங்க செக்ரட்டரி இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்ததான்னு கேட்டேன். ஷீ இஸ் ஹேவிங் அன் அ டேபிள். ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. தென் ஐ வாஸ் ஏபிள் டு see that ஃபார் நெசசரி ஆக்ஷன் சொல்லி சீஃப் செக்ரட்டரி எழுதி அனுப்புகிறார். திருப்பி போய் பார்க்குறேன், அவர் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டார் 10 times. ஸோ இந்த மெசேஜ் வந்து நம்ம ஹானரபிள் சிஎம்க்கு எப்படி ரீச் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியல. அவங்க ப்ரைவேட் செக்ரட்டரி பார்த்தேன், பேசிட்டேன்னு சொன்னாங்க. பட் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணல. என்னை வந்து ஒரு 5 minutes இந்த மாதிரி பேசியிருந்தா கூட ஐ வுட் ஹவ் ஈஸிலி கன்வின்ஸ்ட் அவர் ஹானரபிள் சிஎம். ஸோ ஐம் நாட் இங்கே வந்து யாரையுமே நான் ப்ளேம் பண்ணல. I'm very strong in my concept, 3 philosophical concepts. See, no one can take away from you what providence has allotted for you. எனக்கு தமிழ்நாட்டில் சயின்டிஃபிக் ஆஃபீஸராக போஸ்டிங் இருக்குன்னு சொன்னால் யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. தட் இஸ் வாட் மை பிலீஃப். இங்கே இல்லைன்னு சொன்னால் நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஐ வில் once again one more time I will approach our CM, then I will move to the next state, then I will have a chat with our former Union Minister Harshvardhanji who invited me. I will get his advice. I will take next step as per his advice. And I am an Australian citizen, I can go and work anywhere. But as an origin of India, I want this fame to be either for India or Australia. So first preference is India, that is what I came. And again, let nature decide what is right and what is wrong. ரொம்ப நன்றி சார். லெட் நேச்சர் டிசைட் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்போம். ரொம்ப நன்றி. Thank you, sir.